வணக்கம். குட் மார்னிங். எல்ஐசி ஏஓவோட மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து நேற்று முடிஞ்சுச்சு. எந்த ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது, ஓகேங்களா. மோஸ்ட்டாக வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவுக்கு எல்ஐசியில் வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனையோ இல்லை ரிஜெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இது வரைக்கும் வந்ததில்லை. பேங்கிங் கம்பேர் பண்ணும்போதும் மற்ற இன்சூரன்ஸ் இது கம்பேர் பண்ணும்போதும் எல்ஐசியோட ஏஓ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவோ என்ன சொல்கிறது, நிறைய ப்ராசஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் இல்லை. என்னென்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம கேண்டிடேட்டாக வந்து செலக்ட் ஆகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ஹைட் அண்ட் வெயிட், ஓகேங்களா. ஹைட் அண்ட் வெயிட் செக் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. பிபி வந்து செக் பண்ணுவாங்க. ப்ளட் ப்ரெஷர் வந்து செக் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மக்கிட்ட நிறைய என்கொயரி மாதிரி நடக்கும். இதுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகிருக்கா உங்களுக்கு, இல்லை ஹாஸ்பிட்டலைசேஷன் அந்த மாதிரி இப்போ பண்ணியிருக்கீங்களா, ஆப்ரேஷன்ஸ் ஏதாவது பண்ணியிருக்காங்களா, ஹெர்னியா, அப்புறம் வந்து அல்சர் ஏதாவது இருக்கா உங்களுக்கு. இந்த மாதிரி க்ரானிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கா, லாங் டேர்முக்கு உங்களுக்கு வந்து ஏதாவது டிசீஸ், டிசீஸ்னால உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கீங்களா. இந்த மாதிரி ஒரு சில கொஷின்ஸ் அப்படிங்கிறது கேட்பாங்க. ப்ளஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் மார்க் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஏதாவது பாடியில் இருக்கிற எங்கேயாவது நமக்கு ஏதாவது ஒரு அடிபட்டு இருக்கும், அதோட மார்க் இருக்கும். இதை வந்து ஐடென்டிஃபிகேஷன் மார்க்காக வந்து நம்ம கொடுக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா யூரின் டெஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்கணும். இதுதான் மெடிக்கல் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்ஐசிஓவில் இந்த ப்ராசஸ் தான் நடந்துச்சு. ப்ளஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆஃபீஸை பொறுத்தளவுக்கு வந்து கோயம்புத்தூரில் டிவிஷனல் ஆஃபீஸ் வந்து என்ன சொல்கிறது, பேங்க்கும் எல்ஐசியோட அந்த இதுக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. பிரான்ச்சோட ஆஃபீஸ் இருந்தாலும் இந்த மாதிரி தான். ஏன்னா பிரான்ச்சோட ஆஃபீஸுக்கு வந்து நான் ஒரு டைம் விசிட் பண்ணியிருந்தேன். கெசடட் சைன் வந்து வாங்கணும் சர்டிஃபிகேட், ஓபிசி சர்டிஃபிகேட்டில் அப்படிங்கிறனால பிரான்ச்சுக்கும் விசிட் பண்ணியிருந்தேன். பேங்க்குக்கும் எல்ஐசிக்கும் இன்சூரன்ஸுக்கும் என்ன வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, கஸ்டமர் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் சைடில் வந்து ஃபேஸ் பண்ணுற இல்லை ஹேண்டில் பண்ணுற பாசிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. பிஓவாக ஆஃபீஸராக வந்து பேங்க்கில் போகிறோம் அப்படின்னா கஸ்டமர்ஸை வந்து ஃபேஸ் பண்ணணும், ஓகேங்களா. அதனால் வந்து இந்த இதில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கு, இந்த டெஸ்க் ஜாப்னு சொல்லுவாங்க இல்லையா, பேப்பர் மூவ் பண்ணுறது, ப்ராப்பராக செக் பண்ணுறது. இதுதான் வந்து மோஸ்ட்டாக இதில் இருக்கும் எல்ஐசி ஏஓவில். இல்லைனா வந்து இன்சூரன்ஸ் ஏஓ எக்ஸாம்ஸில் வந்து போஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி இருக்கும். பேங்கிங் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரை டீல் பண்ணணும். நிறைய கான்டாக்ட் அப்படிங்கிறது இதில் பேங்கிங் அப்படிங்கிறதுல வந்து க்ரியேட் பண்ணலாம், ஓகேங்களா. நிறைய பேச்சு திறமை அப்படிங்கிறது நிறைய வரும். ப்ளஸ் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து பிஸியாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் பேங்கிங்கில். ஏஓ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏஓ இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மோஸ்ட்டாக டெஸ்க் ஜாப் இருக்கும் ஒரு ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ். அந்த மாதிரி ப்ளஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டிவிஷனல் ஆஃபீஸில் வந்து ஒரு 4-5 டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஓகேங்களா. இப்போ கிளைம் செட்டில்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கும், நியூ பிஸ்னஸ் டிபார்ட்மெண்ட்டு, அந்த மாதிரி ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதில் ஏஓ இந்த மாதிரி ஒவ்வொரு இதில் இருப்பாங்க. இன்றைக்கி பிரான்ச் போயிட்டாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரான்ச் மேனேஜர் இருப்பார். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஏஓ இல்லைன்னா ஏஓ. மோஸ்ட்டாக இப்படி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், இப்படி தான். உள்ளே போய் பார்த்தா என்ன அப்படிங்கிறது இன்னும் டெப்த்தாக வந்து தெரியும், ஓகேங்களா. அவ்வளோதான். மெடிக்கல் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு பேங்க்கில் நடக்கக்கூடிய மெடிக்கல் எக்ஸாம் கம்பேர் பண்ணும்போது இன்சூரன்ஸில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டோ இல்லை வந்து அந்தளவுக்கு நிறைய எடுக்கிறதோ இல்லை. நீங்கள் எஸ்பிஐ கம்பேர் பண்ணும்போது மற்ற பேங்க் மெடிக்கல் எக்ஸாம் கம்பேர் பண்ணும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். எஸ்பிஐயில் வந்து ரொம்ப டெப்த்தாக அந்த விஷன் இருக்கு இல்லையா, அதை செக் பண்ணுவாங்க. நிறையா வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கும் இதில் எஸ்பிஐயில். அதை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பயப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்காது. சப்போஸ் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஏடிஓ கிளியர் பண்ணியோ இல்லை எல்ஐசி அசிஸ்டன்ட் கிளியர் பண்ணியோ போகிறீங்க அப்படின்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. இல்லை வந்து உங்களுக்கு ஏஏஓ கிளியர் பண்ணி ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் வரும் ஏஏஓ நோட்டிஃபிகேஷன் வரும். அதை கிளியர் பண்ணி போகும்போது சப்போஸ் உங்களுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸாம் பற்றின பயம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுக்குற வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து இது வந்து ஒரு அப்டேட் தான், ஓகேங்களா. அது இப்போது என்ன சொல்கிறது, அவ்வளோதான். பயப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது மெடிக்கல் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு. ஒன்ஸ் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பெரிய இஷ்யூ அப்படிங்கிறது எதுவும் ஆகாது. கிளியர் பண்ணுறது மட்டும் தான் கஷ்டம், ஓகேங்களா. ஒரு எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணுறது மட்டும் தான் கஷ்டமே தவிர மற்றபடி வேறு எதுவுமே பெரிய பிரச்சனையெல்லாம் கிடையாது, ஓகேவா. எல்லோரும் நல்லா படிங்க. நான் வந்து இன்னும் ரெகுலராக வீடியோ போட வந்து நான்
வர்றேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து என்னால் வர முடியல. ஓகே. ஸோ அது காரணம் வந்து 1000 இருந்தாலும் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து நான் போட பார்க்குறேன். ஓகே. ஸோ எல்லாம் நல்லா படிங்க. ஸோ டாடா பை பாய்.